ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா? பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. வெளியில எல்லாம் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். ஆனால் ஃபேமிலிக்குள்ள அவங்களுக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி பாண்டிங் இருக்காது. டிவோர்ஸோ இல்லை செப்பரேஷனோ ஏதோ ஒன்று இருக்கும். சில பேர் இப்படி, சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் நல்லா தான் இருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்பாயிலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடுது. நிறைய பெரிய ஆளுங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க, செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ் பண்றாங்க, பிரிஞ்சு போறாங்க. அப்போ எதனால இந்த ஒரு இம்பேலன்ஸ் நம்ம லைஃப்ல இருந்துட்டே இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம பேச போற தியரி. பார்க்கலாமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மெயினான ப்ரையாரிட்டிஸை ஓரளவுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 4 பர்னர் இருக்கிற ஒரு ஸ்டோவை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு அடுப்பு 4 பர்னர் இருக்குது. அந்த 4 பர்னரில் ஒன்று ஃபேமிலி, ஒன்று வந்து ஒர்க் நம்மளோட வேலை, ஒன்று ஹெல்த், இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ். இது 4 தானே நம்ம வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிற விஷயங்கள் இல்லையா? இந்த தியரிக்கு பேர் தான் 4 பர்னர் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் சிச்சுவேஷன்ல நம்மளால கொஞ்சம் எளிமையா ஹேண்டில் பண்ண முடியும். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கோர் ஐடியாஸ் சிலது இருக்குங்க. அது என்ன தெரியுமா? முதல்ல எல்லா பர்னருக்குமே ஃபியூவல், அதாவது கேஸ் தேவை அப்படிங்கிறது தான். எல்லா விஷயத்துக்குமே நம்மளோட அட்டென்ஷனும் நம்மளோட டைமும் தேவை அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, நம்ம கிட்டையும் லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்கு. நம்ம கிட்ட அன்லிமிட்டடா நம்ம எனர்ஜியோ நம்ம டைமோ நம்ம பவரோ இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. மூணாவது, இந்த சமுதாய கோட்பாடுகளுக்கு உட்பட்ட சக்சஸ் அப்படிங்கிற டெஃபினிஷனுக்கு நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம், ஏதோ ஒரு பர்னர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னொரு பர்னரை கம்ப்ளீட்டா நமக்கும் தெரியாம ஆஃப் பண்ணிடுறோம். அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த 4 பர்னர் தியரியில இருக்கிற உள்நோக்கம் என்ன, அதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நம்மளோட ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்மளால இன்னும் தெளிவா டிஃபைன் பண்ண முடியும். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 4 பர்னரையுமே ஃபுல் இன்டென்சிட்டியில ஃபுல் பவர்ல நம்மளால எப்பவுமே ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்க முடியாது அப்படிங்கிற அந்த நோக்கம் நமக்கு புரியணும். ரெண்டாவது, எப்பவுமே எக்ஸ்ட்ரீம் சக்சஸ் அச்சீவ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரீம் சாக்ரிஃபைஸும் பண்றோம் அப்படிங்கிறது தான். நமக்கும் தெரியாம நம்ம ஃபேமிலியோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா ஹெல்த்தையோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது தான். ரொம்ப எளிமையான எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? அண்ணாமலை மூவில ரஜினி சார் அவரோட லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுல அவர் இழந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட இன்னசென்ஸ், ஃபேமிலி, ஹெல்த், டைம் எல்லாமே இழந்துருவாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் சக்சஸ் வேணும்னு நினைக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரீமா சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். இதுல எது உங்களுக்கு வேணுங்கிறது உங்களோட சாய்ஸ் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. மூணாவது இன்சைட் என்ன அப்படின்னா, நீங்க நிறைய பெரிய பிசினஸ் மேனையோ இல்லைன்னா செலிபிரிட்டிஸையோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க சொசைட்டியோட சக்சஸ் ஃபார்முலால டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க. ஆனா அதுக்கு அவங்க பணயமா வச்சது ஒண்ணு அவங்களோட ஆரோக்கியமோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோவோ இதான் இருப்பாங்க. அப்போ நமக்கு இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சதுனால நம்ம எப்படி இதை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, சக்சஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களோட வரையறை என்ன, உங்களோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு அது மாறுபடும். எல்லாமே சரிதான். உங்களுக்கு பிடிச்சது என்ன சக்சஸ் டெஃபினிஷனோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தியரியை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில ஸ்மார்ட்டா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த 4 பர்னரையுமே ரொட்டேஷன்ல நம்ம இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு, இப்போ ஃபேமிலியில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அது நமக்கு 2 மாசம் 3 மாசம் முன்னாடியே தெரியும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற டைமை இன்னும் குவாலிட்டியா நம்மளால அலோகேட் பண்ண முடியும். ஸோ அந்த டைம்ல 2 மாசம் அந்த செலிப்ரேஷனுக்கோ இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கோ 2 மாசம் முன்னாடி ஒர்க் அப்படிங்கிற பர்னரை கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ணி ஃபேமிலியோட கொஞ்சம் குவாலிட்டி டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்மளால ஒர்க்ன்ற பர்னரை கொஞ்சம் சிம்மர் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற குவாலிட்டி டைமை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்பவுமே நம்மளால ஒரு ரொட்டேஷன்ல தான் போக முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கணுமே தவிர 4 பர்னரையும் எப்பயுமே ஃபுல்லா ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது நடக்காத விஷயம். ரெண்டாவது, சீசனலா நம்மளோட ப்ரையாரிட்டிஸை நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அப்பதான் நம்மளால இன்னும் எஃபெக்டிவா நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்க ஏதாவது புதுசா படிக்கிறீங்க, எக்ஸாம் டைம் அப்படின்னா பாக்கி பர்னர் எல்லாம் சிம்ல போட்டுட்டு உங்களோட ஒர்க் மட்டும் ஹையா வைக்கலாம். இல்ல உங்க ஃபேமிலியில இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு ரொம்ப இப்ப அட்டென்ஷன் தேவை அப்படின்னா பாக்கி 3 பர்னரையும் சிம்மர்ல போட்டு ஃபேமிலியை ப்ரையாரிட்டியா வைக்கலாம். ஸோ இடையில சீசனலா இந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸை சேஞ்ச் பண்றது ஆக்சுவலா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், எந்தெந்த டைம்ல
யார் யார்கிட்ட நம்ம ஹெல்ப் எடுக்க முடியுமோ டெஃபினட்டாக அந்த ஹெல்ப்பை நம்ம கில்ட் இல்லாமல் எடுத்துக்கிறதும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஃபேவரை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதும் ஓகே அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறது தான். மூணாவது ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன். எல்லா விஷயத்தையும் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. சில விஷயங்களை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு மற்ற பர்னர்லேருந்து கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். அதனால ஆர்ட் ஆஃப் டெலிகேஷனை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நாலாவது கனெக்டிங் பர்னர்ஸ். இப்போ நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வாக் போகிறது, நம்ம ஃபேமிலியோட வாக் போகிற மாதிரியோ இல்லை கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான டின்னரை வீட்டில் ஒரு வேலையாவது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ கனெக்ட் பண்ணும்போது நம்மளால் 2-3 பர்னரை கனெக்ட் பண்ணும்போது நம்மளால் இன்னும் பெட்டராக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதனால கனெக்டிங் பர்னர்ஸை எங்கெங்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். கனெக்ட் பண்ணும்போது இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருப்போம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதோட எய்ம் வந்து ஒரு நாளும் பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லார்கிட்டையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லைங்க. ஆனால் நம்ம பண்ணுற ஒரு விஷயமும் நம்மளோட கான்ஷியஸ் சாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு அவேர்னஸ் தான் இதோட முக்கியம். இந்த மாதிரி நம்ம கான்ஷியஸாக நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது 3 விஷயங்களை நம்ம எக்காரணத்தை கொண்டும் விட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கலாம். நான் நெகோஷியபிள்ஸ் அப்படின்றதுல ஒரு 2-3 ரூல்ஸ் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? இப்போ என்னோட வாழ்க்கையில் இருக்கிற 4 பர்னர், ஃபேமிலி, ஒர்க், ஹெல்த் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எந்த பர்னர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது, எந்த பர்னரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம், இக்னோர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸை கொண்டு வரது தான் இந்த தேரியோட ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த பர்னரை நீங்கள் சுத்தமாக கவனிக்கவே இல்லை, எந்த பர்னரில் மட்டுமே உங்கள் கம்ப்ளீட் அட்டென்ஷன் இருக்குன்னு. இப்போ உங்களால் இந்த இம்பேலன்ஸை சீக்கிரமாக சரி பண்ண முடியும். உங்கள் லைஃப்பை ஓரளவுக்கு கான்ஷியஸாக பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.